எனவே விடுதலை போராட்டத்தில் முழங்கப்பட்ட ஒவ்வொரு முழக்கமும் இன்றைய 3வது 4வது தலைமுறை நீங்க சொன்னீங்கன்னா இன்றைய தேதி வரைக்கும் 75 ஆண்டுகள் கழித்து கூட இந்தியர்கள் ரத்தத்திலிருந்து யாரும் எடுக்க முடியாது. அது வந்தே மாதரம் ஆகட்டும், அது இன்குலாப் ஜிந்தாபாத் ஆகட்டும், உங்களுக்கு சாரே ஜகான்சி ஆகட்டும், ஜெய்ஹிந்த் ஆகட்டும், இதெல்லாம் நம்முடைய ரத்தத்தோட கலந்து போன விஷயம். இதெல்லாம் சட்டம்லாம் போட முடியாது. உள்துறை அமைச்சகம் திரு அமித்ஷா அவர்கள் செய்திருக்கிறது விஷமத்தனமான வேலைன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். வந்தே மாதரம் அப்படின்னு நம்ம இப்ப சொல்லக்கூடிய அந்த தேசிய பாடல்ன்றது ஒரு நாவல்ல எழுதப்பட்ட வரி. வந்தே மாதரம் என்ற தேசிய பாடலாக நாம் ஏற்றுக்கொண்டது தெருவிலே முழக்கப்பட்ட முழக்கங்கள், வீதியில முழக்கப்பட்ட முழக்கம். அந்த முழக்கத்துல இருந்த சில வரிகள் அந்த ஆனந்த மத நாவல்ல இருக்குன்றதுதான் உண்மை. அங்கிருந்து எடுத்தோம் அப்படின்னு சொல்றது எந்த வகையில நியாயம் இல்லை. இந்தியா என்பது மலைகளானது, நீர்நிலை கொண்டது, பசுமையான இடத்தை இந்த மண்ணை வர்ணிக்குது. எனவே இந்த மண்ணை வர்ணித்து இதை தாயாக வணங்குகிறோம். அப்ப வந்தே மாதரம் என்பது என்ன? நான் என் தாய்க்கு வணக்கம் செலுத்து, ஐ சல்யூட். வணக்கம் கூட கிடையாது, ஐ சல்யூட். தாய் மண்ணே வணக்கம்னு சொல்றோம் இல்லைங்களா? அதுபோல ஐ சல்யூட், வணங்குவது என்பது லிட்டரலா பூஜை செய்வதல்ல. எது இந்திய விடுதலை போராட்டத்தின் முழக்கமோ அந்த முழக்கம் என்பது தேசிய பாடலாக இன்றைய வரைக்கும் இருக்கிறது, என்றைக்கு இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. அது பாடும் பொழுது எழுந்து நின்று உத்தரவுலாம் போட வேண்டியதில்லை. அமைதியினால் போர் வேண்டாம் என்று சொல்லி அமைதியினால் நின்று நாட்டினுடைய வளர்ச்சியில கவனம் செலுத்தியதுதான் இத்தனை காலமாக நாம் வந்திருக்கக்கூடிய வளர்ச்சி. ஆனா இவரு செய்யறது என்னன்னா ஒரு விதமான ஒரு சூட்சுமத்தை, இந்த பாடலை ஒரு மதத்தோட தொடர்பு படுத்தி அந்த பாடல் தான் தேசிய பாடல் என்றும் அந்த பாடல் முதல்ல பாடப்படணும் என்று புதுசா இவர் உத்தரவு போட்டுக்கிட்டு இருக்கிறார். யாரை கேட்டு உத்தரவு போடுறாருன்றதான் கேள்வி. குறுகிய கட்சி மேற்கு வங்கத்தில் ஜெயிக்க வேண்டும்னு சொல்லி மதத்தின் அடிப்படையில மக்களை பிளவுபடுத்த முடியுமா என்கின்ற சூழ்ச்சி தான் இந்த உத்தரவுல இருக்கே தவிர இது நாட்டு நலனை அக்கறை கொண்டோ அல்லது விடுதலை போராட்ட தியாகிகளுடைய நினைவாகவோ இது எதையும் செய்யல. அந்த உணர்வுக்கு, விடுதலை போராட்ட உணர்வுக்கும் இதுக்கும் தொடர்பே கிடையாது. ஒரு ஜனநாயக நாட்டுக்குள்ள வன்முறையை ஏன் திரு அமித்ஷா விதைக்கிறார்? வன்முறையை விதைப்பதற்காக மட்டுமே இந்த வரிகளை சேர்க்க வேண்டும் என்று பாஜக துடிக்கிறது. இதற்கு பின்னால் RSS இயக்குகிறது என்பதுதான். முகமது இக்பாலுடைய சாரே ஜகான் சே அச்சா ஜனவரி 26, 1950 பாடப்பட்டது. எந்த நிர்பந்தத்துல பாடப்பட்டது? யார் நிர்பந்திச்சாங்க? சாரே ஜகான் சே அச்சா பாடல் யார் நிர்பந்திச்சாங்க? பாடினாங்களா, பாடலையா? அதுதான் இந்தியா, அதுதான் விடுதலை போராட்டம். விடுதலை போராட்டத்திற்கு சம்பந்தமே இல்லாதவர்கள் விடுதலை போராட்டத்தை பத்தி பேசுறதா நமக்கு நகைச்சுவையா இருக்கு. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீப். இன்று நம்மோடு புதுப்பள்ளிக்கான மாநில மேடை அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். உள்துறை அமைச்சகம் ஒரு நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்கிறாங்க. தேசிய பாடலான வந்தே மாதரத்தை தேசிய கீதத்தோடு இனி அனைத்து அரசு நிகழ்ச்சிகளிலும் பள்ளிகளிலும் இசைக்க வேண்டும். அதில் ரொம்ப முக்கியமாக ஒன்று, இதுவரை பாடப்பட்டு வந்த இந்த 2 ஸ்டான்ஸாவோடு சேர்த்து விலக்கி வைக்கப்பட்ட 4 ஸ்டான்ஸாவையும் சேர்த்து பாட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு. அந்த விலக்கி வைக்கப்பட்ட அந்த 4 ஸ்டான்ஸா அது என்ன சொல்லுது? எப்போது அது விலக்கி வைக்கப்பட்டது? அதனுடைய வரலாற்று பின்னணி என்ன? உள்துறை அமைச்சகம் அறிவித்திருக்கக்கூடிய அந்த அறிவிப்பு ஒரு எதாச்சாதிகாரத்தோடு வெளியிடப்பட்டது. அவ்வாறு வெளியிடுவதற்கு உள்துறை அமைச்சகத்திற்கு உரிமை இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. தேசிய பாடலாக, தேசிய கீதமாக, தேசிய கொடியாக எதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு இந்தியா குடியரசு ஆவதற்கு முன்பாகவே ஒரு குடியரசு நாட்டில் எதை இருக்கணும்ன்றத இந்த நாடாளுமன்றம், அன்றைக்கு அரசியல் நிர்ணய சபை என்று சொன்னோமே, அன்றைக்கு அது 2 வேலையை செய்தது. ஒன்று, அரசியல் சாசனத்தை எழுதுவது, அன்றாடு தேவைப்படக்கூடிய சட்டங்களையும் அது ஏற்றக்கூடிய நாடாளுமன்றமாகவும் அது செயல்பட்டிருக்கு. எனவே அன்றைய தேதியில ஜனவரி 24, 1950 இது மிக தெளிவாக 2 பத்திகள், அந்த பாடலுடைய 2 பகுதிகள், வந்தே மாதரம் என்ற அந்த 2 பகுதிகள் தேசிய பாடலாக அன்றைக்கு அறிவிக்கப்பட்டுடுச்சு. எனவே இன்று அவர்கள் வேறு ஏதாவது ஒன்றை அந்த பாடலோடு இணைக்கணும்னு நினைச்சா அவர்கள் நாடாளுமன்றத்தில் போய் பேசணும்.
ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் தான் அது பாபு ராஜேந்திர பிரசாத் அவர்களால் அன்றைய அவைத் தலைவரால் அறிவிக்கப்பட்டது என்கின்ற போது நீங்கள் அதில் வேறு ஏதாவது பகுதியை சேர்க்க வேண்டும். அது ஏற்கனவே அதுதான் தேசிய பாடல் என்று எடுத்துக்கொள்ளப்பட்டது. தேசிய பாடலோடு எதுவும் விடுபடல. இவர்கள் சில விஷயங்களை சேர்க்கணும்னு பாக்குறாங்க, அவ்வளவுதான். அன்றைய 24ஆம் தேதி விவாதத்தை நீங்க எடுத்துக்கிட்டா கூட அன்றைய தினம் சாரே ஜஹான் சே அச்சா முகமது இக்பாலுடைய பாடல் அன்றைக்கு இசைக்கப்பட்டிருக்கு. அன்று ஜனகண மன இசைக்கப்பட்டிருக்கு. இதே கிருபலானி அவர்கள் தான் அதையும் சுஜிதா கிருபலானி அவர்கள் தான் பாடியிருக்காங்க. அவங்க தான் இந்த 2 பாடல்களுடைய சில வரிகளையும் பாடியிருக்காங்க. சாரே ஜஹான் சே அச்சான்றது கூட உங்களுக்கு தேசிய பாடலாகத்தான் நாம இதுவரைக்கும் மதிச்சிட்டு இருக்கோம். அதைத்தான் அன்றைய பிரதமராக இருந்த திருமதி இந்திரா காந்தி அவர்கள் முதல்ல செயற்கைக்கோள்ல சென்ற ராகேஷ் சர்மாவிடம் இந்தியா எப்படி இருக்கிறது என்று கேட்ட உடனே அவர் சொன்ன பதில் சாரே ஜஹான் சே அச்சா என்று முகமது இக்பாலுடைய பாடலை தான் ராகேஷ் சர்மா அவர்கள் அன்றைய இந்திரா காந்தி அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னது. விண்வெளியில இருந்து செயற்கைக்கோள்ல இருந்து விண்ணுக்கு சென்றவர் அங்கே இருந்து பேசும் பொழுது இதை இந்தியா எப்படி இருக்கு, அங்க போய் பார்த்திருக்கீங்களே, இந்தியா எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த வரியை தான் சொன்னார், சாரே ஜஹான் சே அச்சான். இந்த வரி நாடாளுமன்றத்தில் பாடப்பட்டிருக்கு. எனவே விடுதலை போராட்டத்தில் முழங்கப்பட்ட ஒவ்வொரு முழக்கமும் இன்றைய 3வது 4வது தலைமுறை நீங்க சொன்னீங்கன்னா இன்றைய தேதி வரைக்கும் 75 ஆண்டுகள் கழித்து கூட இந்தியர்கள் ரத்தத்திலிருந்து யாரும் எடுக்க முடியாது. அது வந்தே மாதரம் ஆகட்டும், அது இன்குலாப் ஜிந்தாபாத் ஆகட்டும், உங்களுக்கு சாரே ஜஹான்சி ஆகட்டும், ஜெய்ஹிந்த் ஆகட்டும், இதெல்லாம் நம்முடைய ரத்தத்தோட கலந்து போன விஷயம். இதெல்லாம் சட்டம்லாம் போட முடியாது. நீங்க இன்குலாப் ஜிந்தாபாத் தொழிலாளிகள் எங்கேயாவது கோஷம் போட்டாங்கன்னா சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் எழுந்து நின்று திருப்பி சொல்றாங்க, என்ன சட்டம் போட்டா சொல்றாங்க. ஆக இது நம்ம ரத்தத்தோட ஊறி போனது. உள்துறை அமைச்சகம் திரு அமித்ஷா அவர்கள் செய்திருக்கிறது விஷமத்தனமான வேலைன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த வகையில இது விஷமத்தனமா? நீங்க அந்த நாவலை எடுங்க, அது ஒரு நாவல், அது ஒரு புதினம். அந்த காலகட்டத்தில் எத்தனையோ புதினங்கள் எழுதப்பட்டது. வந்தே மாதரம் அப்படின்னு நம்ம இப்ப சொல்லக்கூடிய அந்த தேசிய பாடல்ன்றது ஒரு நாவல்ல எழுதப்பட்ட வரி. வந்தே மாதரம் என்ற தேசிய பாடலாக நாம் ஏற்றுக்கொண்டது தெருவிலே முழக்கப்பட்ட முழக்கங்கள், வீதியில முழக்கப்பட்ட முழக்கம். அந்த முழக்கத்துல இருந்த சில வரிகள் அந்த ஆனந்த மத நாவல்ல இருக்குன்றதுதான் உண்மை. அங்கிருந்து எடுத்தோம் அப்படின்னு சொல்றது எந்த வகையில நியாயம் இல்லை. பங்கீம் சங்கர் சட்டர்ஜி எழுதிய அந்த நாவல்ல இருந்து அந்த வரிகளை வெளியில எடுத்து எல்லோரும் அது விடுதலை போராட்டத்திற்காக பயன்படுத்தி கொண்டார்கள் அப்படின்ற மாதிரி பார்க்க கூடாது. அப்படி பார்க்க இயலாது. அது 1870களில் இருந்தே இந்த வந்தே மாதரம் முழக்கம் சம்பந்தமான வரலாறு தொடங்குகிறது. அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்திய நாடாளுமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த பாடல் வரிகளை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை சொல்லுது. இந்தியா என்பது மலைகளானது, நீர்நிலை கொண்டது, பசுமையான இடத்தை இந்த மண்ணை வர்ணிக்குது. எனவே இந்த மண்ணை வர்ணித்து இதை தாயாக வணங்குகிறோம். அப்ப வந்தே மாதரம் என்பது என்ன? நான் என் தாய்க்கு வணக்கம் செலுத்து, ஐ சல்யூட். வணக்கம் கூட கிடையாது, ஐ சல்யூட், தாய் மண்ணே வணக்கம்னு சொல்றோம் இல்லைங்களா? அது போல ஐ சல்யூட், வணங்குவது என்பது லிட்டரலா பூஜை செய்வதல்ல, மரியாதை செய்யறது. அதுக்கு பேர் தான் அது வந்தே மாதரம். அது இந்திய விடுதலை போராட்டத்துடைய முழக்கம். எது இந்திய விடுதலை போராட்டத்தின் முழக்கமோ அந்த முழக்கம் என்பது தேசிய பாடலாக இன்றைய வரைக்கும் இருக்கிறது, என்றைக்கு இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. அது பாடும் பொழுது எழுந்து நின்று உத்தரவுலாம் போட வேண்டியதில்லை. அது ஏற்கனவே எழுந்து நின்றுட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அந்த மரியாதை கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லோரும் பாடிக்கிட்டு இருக்காங்க. ஆல் இண்டியா ரேடியோ திறந்தீங்கன்னா முதல்ல வந்தே மாதத்துல இருந்து ஆரம்பிக்கும். அன்னையிலிருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் முதல் இதுவே வந்தே மாதரம் தான். எனவே அதுல எந்த விதமான குழப்பமும் இல்லை. இப்ப குழப்பத்தை திரு அமித்ஷா ஏற்படுத்துறார். குழப்பத்தை எப்படி ஏற்படுத்துறாருன்னா, நீங்க அந்த ஆனந்தமன நாவலை படிச்சீங்கன்னா தெரியும். அதுல ஆயுதம் தாங்கிய ஒரு போராளிகள் அவங்க போயிட்டு ஒரு கொடூரமாக எதிரிகளை தாக்குறாங்க, தாக்கி பணத்தை எடுக்கிறாங்க. என்னடான்னு கேட்டா அது பிரிட்டிஷ் அரசு, அன்றைக்கு இருந்த அந்நிய அரசு. அந்த அந்நிய அரசு மக்களிடம் வசூல் பண்ண வரியத்தான் நான் எடுத்தேன், நம்ம கிட்ட இருந்து போன பணம் தான் அப்படின்னு தான் அந்த கதாபாத்திரம் பதில் சொல்லுது. அது எப்படி இருந்தாலும் அது திருட்டு தானே அப்படின்னு சொல்லி ஒருத்தர் திருப்பி கேட்கிறாரு. அது எப்படி திருட்டாகும் அப்படின்னு ஒரு பதில் சொல்றாரு. அப்போ இந்த 4 வரிகளை அவர் சொல்றாரு. இந்த வந்தே மாதரம் முதல் ஸ்டான்ஸானவோ அந்த முதல் நாம பாடக்கூடிய அந்த முதல் ஸ்டான்ஸாவை அவர் சொல்றாரு. உடனே இவரு கேட்கிறாரு, என்னங்க தாயாக நாட்டை நீங்க பாடிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த கதாபாத்திரம் திருப்பி அதுக்கு பதில் சொல்லுது, எனக்கு உடன் பிறந்த சகோதரர்கள் கிடையாது,
எனக்கு தந்தை கிடையாது, தாய், எனக்கு எல்லாமே தேசம்தான், தேசம்தான் எனது தாயின்றார். இதுதான் அடுத்த பதில். அதுக்கப்புறம் அவரு இன்னொரு ஸ்டான்ஸா பாடுறாரு. அதற்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நபர்களுக்கு இடையில நடந்த உரையாடல், அந்த உரையாடலை தொடர்ந்துதான் மற்ற வரிகள்லாம் வருது. அப்ப அந்த மற்ற வரிகள்ல இவர், அதாவது இந்த கொள்ளையடித்தர அந்த நாடகத்துல அரசனுடைய கருவூலத்திற்கு போக வேண்டிய பணமோ அது ஏதோ ஒரு வகையில அரசாங்கத்தோட பணம், பிரிட்டிஷ் அரசுடைய பணத்தை கொள்ளையடித்தாரே, அந்த கொள்ளையடித்தவர் இந்த பாடலை திரும்பவும் தொடர்றார். அப்படி தொடர்கின்ற போதுதான் அவர் என்ன சொல்றாரு, 10 கைகள்ல 10 ஆயுதங்கள் தாங்கிய அவருடைய சமயத்தை சார்ந்த, அவர் எதை கடவுள் என்று அவர் நம்புறாரோ அந்த கடவுளை போன்றவள் என் தாய் அப்படின்றார். இவ்வளவுதான் அந்த விஷயம். 1947 ஆகஸ்ட் 15 விடுதலை பெற்ற போதும் சரி, இந்தியா ஜனவரி 26 1950 குடியரசான போதும் சரி, இந்தியா பஞ்சசீல கொள்கை தான் கொள்கையாக ஏற்றுக்கொண்டது. எந்த நாடும் எனக்கு விரோதி நாடுன்னு ஒன்று கிடையவே கிடையாது என்று சொன்ன நாடு இந்தியா. அதுதான் இந்தியாவை மிகப்பெரிய அளவுக்கு உச்சிக்கு கொண்டு போச்சு. எனக்கு பகையே கிடையாது, எல்லா நாடுகளும் நட்பு நாடுகள் என்று சொல். அந்த பஞ்சசீல கொள்கை தான் உங்களுக்கு அணிசேரா நாடுகள் உருவாவதற்கு, 2 ஏகாதிபத்தியத்தின் தலைமையில 2 விதமாக, ஒரு பக்கத்துல சோசியலிசத்தை தலைமையாக கொண்டும் இன்னொரு பக்கத்துல முதலாளித்துவத்தை தலைமையாக கொண்ட ஒரு ஏகாதிபத்தியமோ 2 போலா இருந்த போது, சோசியலிசம் பக்கமா முதலாளித்துவம் பக்கமா என்று கேட்கும் பொழுது 2 பக்கமும் கிடையாது என்று நின்ற நாடுகள் நூற்றுக்கணக்கான நாடுகள். அந்த நூற்றுக்கணக்கான நாடுகளும் இந்தியாவை சகோதரனாக பார்த்தது, மூத்த சகோதரனாக பார்த்தது. அந்த நம்பிக்கை இந்தியா தொடக்க காலத்திலே, அதாவது வறுமையில் இருந்த இந்தியா, எந்த விதமான வளர்ச்சியும் இல்லாமல் இருந்த இந்தியா, 300 ஆண்டுகளுக்கு மேல அடிமைப்பட்டு தன்னுடைய வளங்கள் எல்லாம் சுரண்டப்பட்ட இந்தியா. ஆனால் அந்த இந்தியா உலக நாடுகளின் தலைவராக பார்க்கப்பட்ட காலத்துல நாம எனக்கு விரோதியே கிடையாது, நான் அன்பை மட்டுமே அடிப்படையாக கொண்டவன் என்று சொன்னதின் காரணமாகத்தான். அப்படிப்பட்ட இந்தியத்தான் இன்றைக்கு நீங்க வளர்ச்சின்னு சொல்றோமே, இந்த வளர்ச்சி எங்கே இருந்து வந்தது? இன்றைக்கு இந்த அளவிற்கு நம்மால் விண்கலத்தை செலுத்த முடிகிறது, இந்த அளவுக்கு விஞ்ஞானத்துல ஆர்டிபிஷியல் 2-3 நாளா மாநாடு வேற நடந்துகிட்டு இருக்கு, செயற்கை நுண்ணறிவு, இந்த அறிவெல்லாம் எங்க இருந்து வந்தது? 75 ஆண்டுகளாக இந்தியா வளர்ந்தது அமைதியினால். போர் வேண்டாம் என்று சொல்லி அமைதியின் பால் நின்று நாட்டினுடைய வளர்ச்சியில கவனம் செலுத்தியதுதான் இத்தனை காலமாக நாம் வந்திருக்கக்கூடிய வளர்ச்சி. ஆனா இவரு செய்யறது என்னன்னா, ஒரு விதமான ஒரு சூட்சுமத்தை, இந்த பாடலை ஒரு மதத்தோட தொடர்பு படுத்தி, அந்த பாடல் தான் தேசிய பாடல் என்றும் அந்த பாடல் முதல்ல பாடப்படணும் என்று புதுசா இவர் உத்தரவு போட்டுக்கிட்டு இருக்கிறார். யாரை கேட்டு உத்தரவு போடுறாருன்றதான் கேள்வி. இதனுடைய உள்நோக்கம் என்ன? அந்த ஒரு 4 வரிகளை சேர்ப்பதில் வேறு ஒரு பின்னணி இருக்கிறது, அதன் அடிப்படையில் அதை வேண்டாம் என்று ஒதுக்குறோம். ஏற்கனவே இருக்கிற தேசிய பாடலோட வந்தே மாதரம் முழக்கத்தோட இவர்கள் சேர்க்கணும் அப்படின்னு சொல்ற வரிகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வன்மத்தின் அடிப்படையில அப்படின்றதுதான். இந்தியா முழுக்க அவர்கள் ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வெறுப்பு பிரச்சாரம் உச்சத்தில் இருக்கிற நேரத்துல உங்களுக்கு மேற்கு வங்க தேர்தல் நடக்கிறது. அப்ப அந்த மேற்கு வங்க தேர்தலை எல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள்ல இவர்கள் வாக்கை பறித்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப அந்த வாக்கு பறிக்கப்பட்ட போது உச்ச நீதிமன்றமே தலையிட்டு இது என்ன நியாயம்னு சொல்லி டேட் எல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்ததெல்லாம் நம்ம செய்தியாக பார்த்தோம். தேர்தல் ஆணையம் இன்னும் சரியாக கவனம் செலுத்தணும் அப்படின்ற அறிவுரை எல்லாம் உச்ச நீதிமன்றம் கொடுத்ததுன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். அத்தகைய சூழல்ல தான் இந்த உத்தரவு வருது. எனவே இது குறுகிய கட்சி மேற்கு வங்கத்தில் ஜெயிக்க வேண்டும்னு சொல்லி மதத்தின் அடிப்படையில மக்களை பிளவுபடுத்த முடியுமா என்கின்ற சூழ்ச்சி தான் இந்த உத்தரவுல இருக்கே தவிர, இது நாட்டு நலனை அக்கறை கொண்டோ அல்லது விடுதலை போராட்ட தியாகிகளுடைய நினைவாகவோ இது எதையும் செய்யல. அந்த உணர்வுக்கு, விடுதலை போராட்ட உணர்வுக்கும் இதுக்கும் தொடர்பே கிடையாது. இது முழுக்க முழுக்க ஒரு சூழ்ச்சி நிறைந்தது, மக்களை மத ரீதியாக பிரிப்பதற்கு. ஆனா உண்மையில எந்த மதத்திற்கும் அந்த பாட்டுக்கும் தொடர்பே கிடையாது. எனவே அமைதிதான் இந்தியா. நீங்க மதத்தின் அடிப்படையில் எடுத்துக்கிட்டாலும் வன்முறை இந்தியாவை அல்ல. ஒரு பக்கத்துல திரு அமித்ஷா என்ன சொல்றாரு, ஆயுதம் தாங்கிய போராளிகளை நாங்கள் கட்டுப்படுத்தி விட்டோம். இப்ப நீங்க என்ன செய்யறீங்க, ஆயுதம் தாங்கிய போராளிகள் பாடிய வரிகளை நீங்கள் தேசிய பாடலாக ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்றீங்க. எந்த வகையில நியாயம்? அப்ப ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை திரு அமித்ஷா ஆதரிக்கிறாரா, திரு நரேந்திர மோடி ஆதரிக்கிறாரா? தெளிவுபடுத்த சொல்லுங்க. இங்கே ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை சாதாரண மக்கள் நடத்த வேண்டிய அவசியம் எங்கே இருந்து எழுகிறது என்று சொல்லுங்க.
ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்கு, ஒரு நாடாளுமன்றம் இருக்கு, சட்டத்தின் ஆட்சி நடக்குது. சட்டப்படி எனக்கு தர வேண்டிய உரிமையை கொடு மக்கள் கேட்க போறாங்க. உரிமையை கொடுக்கலன்னா உரிமையை கொடுக்கணும்னு கேட்க போறாங்க. கொடுக்க மறுக்கின்ற நேரத்துல தேர்தலில் வந்து வேறு தங்கள் யார் நம்ப முடியுமோ அந்த நம்ப தகுந்தவர்களை தேர்ந்தெடுக்க போறாங்க. எனவே ஒரு ஜனநாயக நாட்டுக்குள்ள வன்முறையை ஏன் திரு அமித்ஷா விதைக்கிறார்? வன்முறையை விதைப்பதற்காக மட்டுமே இந்த வரிகளை சேர்க்க வேண்டும் என்று பாஜக துடிக்கிறது. இதற்கு பின்னால் RSS இயக்குகிறது என்பதுதான் அவங்க தரப்புல சொல்லக்கூடிய ஒரு கருத்து. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீபத்தில் வந்தே மாதரம் எழுதப்பட்டு 150வது ஆண்டு சிறப்பிக்கப்பட்டது. அது தொடர்பாக ஒரு ஸ்பெஷல் டிபேட் வந்து பார்லிமெண்ட்ல நடந்துச்சு. அந்த டிபேட்டின் போது இவர்கள் சொன்ன கருத்து, அதாவது பாஜக தரப்புல சொன்ன கருத்து என்ன அப்படின்னா, முகமது அலி ஜின்னாவினுடைய வற்புறுத்தலின் அடிப்படையில் நேரு எடுத்த முடிவு தான் அந்த 4 வரிகளை பாட வேணாம், அந்த 4 பேராவை பாட வேணாம் அப்படின்னு அவர்கள் எடுத்த முடிவு அப்படின்னு அவங்க அப்பவே சொன்னாங்க. அதனுடைய தொடர்ச்சியா தான் இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது அப்படின்றது கூட நம்மளால புரிந்து கொள்ள முடியும். உண்மையில் ஜின்னாவினுடைய அந்த வற்புறுத்தலின் அடிப்படையில தான் நேரு முதல் 2 ஸ்டான்ஸா மட்டும் பாடுவோம், 4 வேணான்ற ஒரு முடிவு எடுத்தார். இன்று வங்காளத்துல தோத்து போயிடுவோன்ற பயத்துல, வங்காளத்தில் தனக்கு பாஜகவிற்கு தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாம இருக்கின்ற பயத்துல திரு அமித்ஷா எடுத்த முடிவுன்னு சொன்னது தப்புன்னு சொல்ல வர்றாரா? எனக்கு வந்து நல்ல செல்வாக்கு இருக்கு, அந்த பிரச்சனை எல்லாம் எங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது, நாங்க மக்களுக்கு இவ்வளவு நல்லது செய்திருக்கோம், எனவே நாங்க ஓட்டு போட்டுருவோம் அப்படின்னு திரு அமித்ஷா சொல்ல போறாரா? எனவே உண்மைக்கு புறம்பான ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லி, ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லி உண்மையாக்கக்கூடிய சூழ்ச்சியை தான் அந்த நாடாளுமன்ற விவாதத்துல அவங்க வந்து முன்வைத்தார்களே தவிர, எந்த நிர்பந்தத்தின் அடிப்படையிலும் யாரும் எந்த முடிவும் அந்த காலகட்டத்தில் எடுக்கல. விவாதம் என்பது பலதரப்பட்ட விவாதங்கள் நடந்திருக்கு. சர்தார் வல்லபாய் பட்டேல் வழிமொழிந்தாரே, வழிமொழிந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் நிர்பந்தத்திற்கு ஆளானாரா? நிர்பந்தத்திற்கு ஆளானவர் என்றால் சர்தார் வல்லபாய் பட்டேல் அந்த அளவிற்கு பலவீனமானவரா? ஒரு பலவீனமான சர்தார் வல்லபாய் பட்டேலை தான் நீங்க இந்தியாவின் இரும்பு மனிதர் சொல்லி 3000 கோடி ரூபாய் செலவுல நீங்க செலவச்சிருக்கிறீங்களா? பாபு ராஜேந்திர பிரசாத் அவர்களால் முன்மொழியப்பட்டு சர்தார் வல்லபாய் பட்டேலால் வழிமொழியப்பட்ட வரிகள் தான் தேசிய பாடல், திரு அமித்ஷாவோட வரிகள் அல்ல. எனவே நாம் என்ன கேள்வி கேட்கணும்னா, அவங்க சர்தார் வல்லபாய் பட்டேல் அடிபணிந்தாரான்னு கேள்வி கேட்கணும். அதுக்கு அவங்க தானே பதில் சொல்லணும். எனவே இந்த அடிபணிந்தார்கள் அப்படின்னு சொல்றது, இதை விட்டுட்டாங்கன்னு சொல்றது, நீக்கிட்டாங்கன்னு சொல்றது, விடுபட்ட வரிகளை நாங்கள் சேர்த்தோம்னு சொல்றது, அத்துணைக்கும் எந்த விதமான ஆதாரமும் இல்ல. பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி உண்மையாக்க முயற்சி செய்யறாங்க. விடுதலை போராட்ட காலத்துல இந்தியா முழுக்க எழுப்பப்பட்ட முழக்கம் தான். இங்க கூட நீங்க பார்க்கலாம், வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதல் என்போம், என்னுடைய நாட்டை வணங்குதல், அப்படித்தான் நம்ம புரிந்து கொண்டோம். அதை தாண்டி ஒரு தேசிய பாடல்ல வேற எதுவும் இருப்பதற்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இன்னொன்றை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளணும். அன்றைக்கு இருந்த மக்கள், பாரதியாரோட சென்சஸ் படி பார்த்தா 30 கோடி முகமுடையாள்னு சொல்லுவார். அன்றைக்கு இருந்த மக்கள் எல்லோருமே பல்வேறு நம்பிக்கை சார்ந்தவர்கள். அவர் எந்த கடவுளை கும்பிடுறவங்களா இருந்தாலும் அதுதான் என் நாட்டை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பாங்க. எனவே அது தனி மனித நம்பிக்கை. அந்த தனி மனித நம்பிக்கை எதுவாக இருந்தாலும் அது மதிக்கப்படணும். நீங்க ஆனந்த மதத்துல வரக்கூடிய ஒருவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவர் இந்திய தாயை அந்த கடவுளாக பார்க்கிறார் என்றால் அந்த நம்பிக்கையை மதிக்கணும். அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. இது வந்து தனிப்பட்ட முறையில ஒரு நாடு என்று நீங்க ஒட்டுமொத்தமாக கலெக்டிவா நீங்க பார்க்கின்ற போது நாட்டுக்கு பொதுவானது எதுவோ அதைத்தான் நாம் எடுத்துக்கொள்ள முடியும். எனவே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படி எந்த நிர்பந்தமோ யாராலும் எந்த காலத்திலும் ஏற்பட்டதே கிடையாது. இந்தியாவில் எடுக்கப்பட்டதெல்லாம் இந்திய மக்களுடைய நலனும் இந்தியாவுடைய வளர்ச்சியும். இந்தியாவுடைய வளர்ச்சி என்பது மற்ற நாடுகளுக்கு ஊக்கத்தை தரணும், அமைதியை தரணுமே தவிர எந்த விதத்திலும் சிக்கலை ஏற்படுத்தக்கூடாது என்ற தெளிவான பார்வையை இந்திய விடுதலை போராட்ட தியாகிகளும் அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்களும் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 300 பேரும் சாதாரண பேர் இல்லை. அந்த அரசியல் நிர்ணய சபையில் இருந்த 300 பேரும் யாருமே சாதாரண ஆட்கள் கிடையாது. எல்லோரும் தங்களுடைய கருத்துல, தன்னுடைய தத்துவத்துல முழுமையான ஈடுபாடு கொண்டவர்கள். அந்த டிபேட்ஸ் எடுத்து படிச்சு பார்த்தால அப்போ அவங்க விட்டு கொடுத்தாங்கன்னு அர்த்தமா, கன்வின்ஸ் ஆகுறாங்கன்னு அர்த்தமா? 2 விஷயம் இருக்கு இல்லைங்களா? நீங்க ஒரு வாதத்தை வைக்கிறீங்க, நான் ஒரு வாதத்தை வைக்கிறேன். என்னால் நான் சொல்வது சரி என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டால், அல்லது நீங்கள் சொல்வது சரி என்று நான் ஏற்றுக்கொண்டால், நம்மில் யாரோ ஒருத்தர் அடிபணிந்ததாக பொருள். அதற்கு பேரா ஜனநாயகம். ஜனநாயகம் என்பது உரையாடல்.
அப்படி பலரும் பல கருத்துக்கள் வைத்திருக்கிறார்கள். எந்த கருத்து நியாயமான கருத்தோ அந்த நியாயமான கருத்தை தான் எல்லோருமே ஏற்றுக்கொண்டார்கள். அதனுடைய வெளிப்பாடு தான் முகமது இக்பாலுடைய சாரே ஜஹான் சே அச்சா ஜனவரி 26, 1950 பாடப்பட்டது. எந்த நிர்பந்தத்துல பாடப்பட்டது? யார் நிர்பந்திச்சாங்க? சாரே ஜஹான் சே அச்சா பாடல் யார் நிர்பந்திச்சாங்க? பாடினாங்களா பாடலையா? அதுதான் இந்தியா, அதுதான் விடுதலை போராட்டம். விடுதலை போராட்டத்திற்கு சம்பந்தமே இல்லாதவர்கள் விடுதலை போராட்டத்தை பத்தி பேசுறது தான் நமக்கு நகைச்சுவையா இருக்கு. கேள்வியும் கூட அதை ஒட்டியே தான் இருந்தது. அடுத்து நான் கேட்கறதா இருந்த கேள்வி, இப்போ இப்படியாக உணர்ச்சி ஊட்டக்கூடிய பாடல்கள், விடுதலை வேட்கையை ஊட்டக்கூடிய பாடல்கள், இந்த பாடல்களை அந்த காலகட்டங்களில் இந்தியா முழுவதும் விடுதலை வேட்கை மிகப்பெரிய அளவுக்கு கொழுந்து விட்டு எரிந்த அந்த சமயத்தில், அதற்காக போராடிய பல்வேறு இயக்கங்கள் இருந்த சமயத்தில், இன்னைக்கு பாஜகவை வழிநடத்தக்கூடிய அந்த அமைப்பு அந்த சமயத்தில் இந்த பாடலை பாடியதா? இந்த பாடலோடு அந்த விடுதலை வேட்கையில் தங்களை இணைத்துக் கொண்டார்களா? விடுதலை போராட்டத்திற்கும் அன்னைக்கு இந்து மகாசபா, இந்து மகாஜன சபா என்று பல பெயர்கள் இருந்திருக்கலாம், ஏதேதோ பேர் வச்சுக்கிட்டாங்க. ஆனால் பெரும்பகுதி மக்களுக்கும் அந்த மாதிரி பேர் வச்சுக்கிட்டு இயங்கினவங்களுக்கும் தொடர்பே கிடையாதுன்றதுதான் உண்மை. அவர்கள் இந்த மாதிரி முழக்கங்கள், இந்த மாதிரி பரப்புரைகள் அதெல்லாம் செய்யலன்றது எல்லோருக்குமே தெரியும். இன்குலாப் ஜிந்தாபாத் என்றதுதான் அன்றைய தேதியில இந்தியா முழுக்க எதிரொலித்த, இளைஞர்களை ஈர்த்து கொண்டு வந்தது, போர்க்களத்துல நிறுத்தினது. மிகப்பெரிய போராட்டத்துக்கு இளைஞர்களை கல்லூரிகள்ல இருந்தோ எல்லா இடத்துல இருந்தோ அது இன்குலாப் ஜிந்தாபாத் தான். எனவே வந்தே மாதரம் என்கின்ற இந்த முழக்கம் என்பது எல்லாராலும், காங்கிரஸ் கட்சினால, மற்ற எல்லா இயக்கங்களால பல மொழிகள்லையும் மொழிபெயர்த்து அந்த முழக்கம் இடப்பட்டது. இது என் தாயை வணங்குகின்றேன் என்கின்ற வகையிலும், என் தாய் நாட்டை அடிமைப்படுத்துவதற்கு உனக்கு உரிமை இல்லை என்பதற்காக எழுப்பப்பட்ட அந்த முழக்கம், அந்த முழக்கத்தை, அந்த பாடலை, அந்த வீரியத்தோட அதை வழிநடத்தியவர்கள் இன்று RSS என்று சொல்லப்படுபவர்களும், அதற்கு பிதாமகன்களாக அந்த காலத்துல வாழ்ந்தவர்களும் அந்த வீரியத்தோடு அந்த பாடலை பாடவில்லை என்பதுதான் உண்மை. அந்த வீரியத்தோடு அந்த போராட்டத்தை நடத்தல, மக்களை அந்த திசையில எல்லோரையும் ஒன்றிணைக்கக்கூடிய அந்த திசையில பயணிக்கல என்பதுதான் உண்மை. ஏனென்றால் நீங்க பகத்சிங்கோட வாழ்க்கையை நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்ம வ.உ. சிதம்பரத்தோட வாழ்க்கையை எடுத்துக்கிட்டாலும் சரி, அவங்க ரெண்டு பேருமே பிரிட்டிஷ்காரன் என்னை துன்பப்படுத்தும் பொழுது, அந்த துன்பத்திற்கு நான் உள்ளாகின்ற போது என்னுடைய இந்திய மக்கள் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் செய்யக்கூடிய தவறை உணர்வார்கள், அவர்கள் பெரும் எழுச்சி கொண்டு போராடுவார்கள், அந்த போராட்டம் இந்தியாவிற்கு விடுதலை பெற்று தரும் என்று நம்பினார்கள். அதனாலதான் இவர் செக்கெழுத்தார், இவர் ரத்தத்தை சிந்தனார். அந்த ரத்தத்தை சிந்தன வ.உ.சி அன்பை தான் போதித்தார், எல்லோரையும் அரவணைத்தார். அந்த உயிரையே கொடுத்த பகத்சிங் அன்பை தான் போதித்தார். எனவே இவர்கள் ரெண்டு பேருக்கும், இவர்களை போன்ற எண்ணற்ற தியாகிகள், அந்த தியாகிகளுடைய எதிர்பார்ப்புக்கும் இந்த உத்தரவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இவர்கள் சொல்லக்கூடிய இந்த இயக்கங்களுக்கும் விடுதலை போராட்டத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. சரி, இப்படிப்பட்ட அறிவிப்பு, இதனுடைய பின்னணியை மக்கள் எப்படியாக புரிந்து கொள்ள வேண்டும்? மக்கள் இதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? முதல்ல இந்த பாடலை எந்த மதத்தோடையும் தொடர்பு படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அது ரொம்ப தெளிவுபடுத்திக்கணும். இந்தியா என்பது ஒரு மதச்சார்பற்ற நாடு. வந்தே மாதரம் என்கின்ற இந்த முழக்கத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த வரிகள், ஏற்கனவே எந்த வரிகள் தேசிய பாடலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு இது நாள் வரை பாடப்பட்டு வருகிறதோ அந்த தேசிய பாடல் அது தேசிய பாடலாக மதிக்கப்படும், தொடரும். அந்த பாடலுக்கும் எந்த மதத்திற்கும் தொடர்பு கிடையாது. எனவே மதத்தின் அடிப்படையில மக்களை பிரிப்பதற்கான ஒரு சூழ்ச்சி நடக்கிறது. அதற்கு இடம் கொடுக்காமல் ஒரு புதினம், அதுபோல் தமிழ்ல ஏராளமான புதினங்கள் எழுதப்பட்டிருக்கு, தெலுங்குல எழுதப்பட்டிருக்கு, இன்னும் பல மொழிகள் எழுதப்பட்டிருக்கு. ஒரு புதினத்தில் வரக்கூடிய ஒரு பாடல், மொத்த பாடலையும் தேசிய பாடலாக ஏற்றுக்கொள்ள இயலாது என்ற தமிழ்நாட்டினுடைய மாநில பாடல் இருக்கிறது, நம்முடைய தமிழ்தாய் வாழ்த்து இருக்கு. அதுலயும் கூட பிற இனத்தவரை ஒரு மாதிரி சிறுமைப்படுத்தக்கூடிய வகையில் அமைந்து விடக்கூடாது, நாம் சில வரிகளை நீக்கிட்டு தான் இன்னைக்கு பாடிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், அந்த பாடலை மொத்தமாக பாட வேண்டும் என்கின்ற வலுவான குரல் எழுந்த போது கூட நாம் அதில் எதுவும் தப்பு கிடையாது, முழுசா பாடினா கூட எந்த தவறும் கிடையாது. ஆனால் யாருடைய மொழியையும் நாம எந்த வகையில் குறைத்து மதிப்பிட்ட வேண்டாம் என்கின்ற வகையில நாம தமிழ்தாய் வாழ்த்த நாம பாடிக்கிட்டு இருக்கோம். அதுதான் மரபு. அது இந்தியா முழுக்க இருக்கிற அந்தந்த தாய்மொழியில அந்தந்த மக்கள் அந்த மரபை பின்பற்றுகிறார்கள். எனவே மக்கள் எதை தெளிவாக புரிந்து கொள்ளணும், கல்வி நிறுவனங்கள் மிக தெளிவாக இந்த உத்தரவு எல்லா கல்வி நிறுவனத்துக்கும் பொருந்தும். எல்லா தலைமைச் செயலாளருக்கும் அனுப்பியிருக்கிறாங்க. எல்லா தலைமை பொறுப்புல, நிர்வாக பொறுப்புல இருக்கிற எல்லாருக்குமே இந்த உத்தரவு போயிருக்கு. அப்ப என்ன கேள்வி எழுப்பணும்னா,
குழந்தைகிட்ட வன்முறையை தூண்டுறீங்களே நியாயமான்ற கேள்வி எழுப்பணும். இந்த பாடலுக்கும் எந்த மதத்திற்கும் தொடர்பு கிடையாது. மதங்கள் அமைதியைத்தான் எல்லா மதங்களுமே போதிக்குது. மதத்தை நம்பலாம், மதத்தை நம்பாமலும் இருக்கலாம். ஆனா தேச ஒற்றுமை 75 ஆண்டுகளாக நாம் கட்டி காத்திருக்கிற இந்த தேச ஒற்றுமையை சீர்குலைக்கிற எந்த முயற்சிக்கும் மக்கள் இடம் கொடுத்துடக்கூடாது. பாடலை பாட முடியாது என்று நிராகரிக்கலாம். அதற்கான ஏனென்றால் அரசமைப்பு சட்டத்திற்கே எதிராக ஒன்று இருக்கிறது என்கின்ற போது நாடாளுமன்றத்தை புறந்தள்ளி மக்களாட்சி மாண்புகளுக்கு எதிராக இறையாண்மை கொண்ட மக்கள் தான் அரசை தேர்ந்தெடுக்குது. எனவே இறையாண்மை கொண்ட மக்கள் இந்த அரசு செய்தது தவறு என்று சொல்வதில் எந்த விதமான அந்த முழு உரிமையும் மக்களுக்கு இருக்கு. எனவே மக்கள் அரசுக்கு புரிய வைத்து இந்த உத்தரவை திரும்ப பெற செய்ய வேண்டும் என்பதைத்தான் நாம் மக்களுக்கு சொல்ல முடியும். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.